விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது முந்தா நாள் ஒரு ஏடிஎஸ்பி நான் மதுரக்காரண்டான டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு பல்ல கடிச்சு நாக்க துருத்த பாட்டாளிகளோ நெஞ்ச நிமிர்த்தி நீ யாரா வேணா இரு, இங்க போலீஸாரு நாங்கெல்லாம் ராணுவத்தையே சந்திச்சவங்க, துப்பாக்கி குண்டுகளுக்கே மார்பை பிளந்து காட்டிய கூட்டத்துக்கிட்ட இந்த மாதிரி மிரட்டல்ல வேலையெல்லாம் வேணான்னு எச்சரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாகவே நேற்று தஞ்சாவூர் மாவட்ட செயலாளரும் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவரும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டவருமான மாவீரன் மா.க. ஸ்டாலின் அவர்களை பந்தநல்லூரை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் கொலை மிரட்டல் விடுக்கின்ற துணியில போதையிலன்னு மா.க. ஸ்டாலின் அவர்கள் புகார் கொடுக்கிறாங்க. போதையில கொலை மிரட்டல் விடுக்கின்ற துணியில நான் திருநெல்வேலிக்காரண்டான டைலாக் பேசியிருக்கிறேன். நீங்க மதுரைக்காரங்களா இருங்க, திருநெல்வேலிக்காரங்களா இருங்க, ஆனா போலீஸா இருங்க. காக்கி சட்டைய போடும் முன்பாகவே இந்த மதுரைக்காரண்டா திருநெல்வேலிக்காரண்டான்றதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வாங்க. இந்த காக்கி உடுப்பு இருக்கின்ற தைரியத்துல நீங்கள் இது மாதிரி எல்லாம் பேச என்பது கண்ணியமிக்க போலீஸ்காரர்களை நீங்கள் சிறுமைப்படுத்துற மாதிரி. எவ்வளவோ கண்ணியமிக்க போலீஸ்காரர்கள் இருக்கிறாங்க, ஆனா இந்த மாதிரி உங்களை மாதிரி 1-2 போலீஸ்காரர்கள் அவர்களுக்கும் சேர்த்து கழகத்தை ஏற்படுத்துது. இங்க ஏன் அதை சொல்லணும்? நீங்க சட்ட ஒழுங்கை சீர்படுத்துங்க, மத்த விஷயத்த பாருங்க. அதை விட்டுட்டு நான் மதுரைக்காரன் நான் திருநெல்வேலிக்காரன் சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அப்ப என்ன வன்மம் உங்க மனசுக்குள்ளார இருக்கு? இவ்வளவு வன்மத்தை சுமந்துகிட்டு நீங்க எப்படிங்க நியாயமா வேலை செய்றீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டு விட்டாருன்னு ஒரு உறுதிப்படுத்த முடியாத தகவல் கிடைக்குது. உறுதிப்படுத்தினா நான் திரும்பி ஒரு காணொலி போடுறேன், அது அவர் ஆயுதப்படைக்கு மாத்துட்டாங்கன்ற ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இது ஏதோ இன ரீதியாக பிரிவினைப்படுத்துற மாதிரில இருக்குது. இது என்ன இன ரீதியாக பிரிவினைப்படுத்துற மாதிரில இருக்கு. நீங்க திருநெல்வேலிக்காரங்களா இருந்தா மதுரைக்காரங்களா இருந்தா அங்கேயே வேலை செய்ய வேண்டியதானே? எதுக்கு வட மாவட்டத்துல ஒரு வீண் சர்ச்சையை ஏற்படுத்துறீங்க? ஒன்னா இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்த பாக்குறீங்க. மிகப்பெரிய சந்தேகம் எழுது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது அவரு அந்த ஏடிஎஸ்பி பிரச்சனை பண்ணணும் என்கிற நோக்கத்தோட நாக்க துருத்திக்கிட்டு நெஞ்ச முட்டி சண்டைக்கு கூப்பிடுறாரு. ஒரு போலீஸ்காரர் செய்யற வேலையாது. அப்ப ஏதோ இடைத்தேர்தலை நிறுத்தணும், இல்லைன்னா இடைத்தேர்தலை ஏதோ ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் என்கின்ற நோக்கத்தோடு அவர் செயல்பட்டாரா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இங்க என்னன்னா, இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன? இப்ப தஞ்சாவூர் மாவட்டம் அந்த வடக்கு பகுதி எல்லாமே பெரும்பான்மையாக வன்னியர் சமுதாய மக்களும் கள்ள தேவர் அகமுடையார் சமுதாய மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி. அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேற எங்கேயுமே கிடையாது. இப்ப நீங்க அணக்கரையை எந்த வடக்க தாண்டா பெரும்பான்மையா வன்னியர் மற்றும் பறையர் இருப்பாங்க. திருச்சிக்கு தெற்க தாண்டிட்டா பெரும்பான்மையா முக்குளத்தூர் மற்றும் தேவேந்திர கோவாளர் இருப்பாங்க, இல்லைன்னா நாடார தேவேந்திர கோவாளர் இருப்பாங்க, இல்லைன்னா நாயுடுகள் நாயக்கர்கள் அப்படி இருப்பாங்க. ஆனா இந்த தஞ்சாவூர்ல மாவட்டத்துல, அதாவது மா.க. ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகிக்கக்கூடிய பகுதியில வன்னியர்களும் முக்குளத்தோர்களும் இதர பிற சமுதாயங்களும் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி. அங்க இவர் இதே மாதிரி எல்லாம் பேசுறாரா? ஏதோ ஒரு வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இல்ல இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியே அங்க ஆழ காலூன்றுகிறார். ஐயாவின் போராட்டத்தை வலிமையோடு செயல்படுத்துகிறார். நாடாளுமன்ற தேர்தல்ல அத்தனை பேருக்கும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தினாரு. முன்னாள் அமைச்சர் மிகவும் கோலோச்சிய கோசி மணி அவர்களுடைய மகனை கூட பேரூராட்சி மன்ற தலைவராக்கி விடாமல் இவர் தனித்தன்மையோடு பேரூராட்சி மன்ற தலைவர் ஆகிட்டாரு. இது இப்படியெல்லாம் அவர் மீது கொண்ட வன்மத்தின் காரணமாக இப்படி பேசுறீங்களா? இல்லைன்னா நான் வட மாவட்டம் தென் மாவட்டம் திருநெல்வேலிக்காரன் சொல்றப்ப அது நில ரீதியாக பிரித்தாளுகின்ற சூழ்நிலையில இப்படி பேசுறீங்களா? இல்ல இன ரீதியாக வன்மத்தோடு இப்படி பேசுறீங்களா? பல கேள்வி எழுதா இல்லையா? அது எப்படி ஒரு கொலை மிரட்டல் எடுக்கிறீங்க? எப்படி அது கொலை மிரட்டல் விடுக்க முடியும்? அவர் மீது வழக்கே இருக்கட்டும்னா வழக்கு விசாரிக்கிறது தானே அவங்களோட வேலை. அவர் ஒன்றும் ஒரு மாவட்ட செயலரா கட்சியினுடைய மாவட்ட செயலர் செயல்பட்டு இருக்கிறாரு, ஒரு பேரூராட்சி மன்ற தலைவரா இருந்து செயல்பட்டு இருக்காரு, நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு. அதனால எத்தனை வழக்கு வேணாலும் இருக்கட்டுமே. அதே மாதிரி வழக்க காரணம் காட்டி உங்களை சுட்டுடுவான்னா நீங்க என்ன குருவிய சுடுறோன்னு வச்சுக்கிட்டீங்களா? குருவிய சுடுறோன்னு வச்சுக்கிட்டீங்களா? எல்லோ ஃபிளவர் ஆபரேஷன் ராணுவத்தையே சந்திச்ச இனத்துக்கிட்ட சுட்டுடுவோன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எவ்வளவு ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு பாருங்க. அப்ப என்ன அதிகாரிகள் இடமும் கூட இந்த திமுக அரசு என்னத்தை கடத்தி வச்சிருக்கு? மிகப்பெரிய அச்சம் எழுது. சராசரியா நடமாட முடியுமா? நியாயம் கிடைக்குமா? எப்படி இந்த மண்ணில் நம்ம வாழ போகின்றோம் என்கின்ற பெருத்த பதற்றத்தை ஏற்படுத்துது.
மக்கள் பலம் கொண்ட ஒரு மாவட்ட செயலாளருக்கே கொலை மிரட்டல் விடுக்கப்படுது அப்படின்னா, ஒரு நாடாளுமன்றத்துல போட்டியிட்ட நபருக்கே கொலை மிரட்டல் காவல்துறையினால விடுக்கப்படுது அப்படின்னா, ஒரு பேரூராட்சி மன்ற தலைவருக்கே கொலை மிரட்டல் விடுக்கப்படுதுன்னா சாதாரண மக்களுடைய நிலை என்ன? பாட்டாளிகளை மிரட்டி பணிய வைக்க பார்க்கிறதா காவல்துறையில இருக்கக்கூடிய சில கருப்பார்கள். காவல்துறை சொல்ல முடியாது, ஏன்னா காவல்துறை பல நேர்மையான அதிகாரிகள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இருக்கிறாங்க. அதுல 2 பேர் தானே இப்படி எல்லாம் பண்றாங்க. இப்ப இதை 2 பேர் ஒட்டுமொத்தமா காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்துறாங்களே, இதை காவல்துறை அதிகாரிகள் கவனத்துல கொள்ளணுமா இல்லையா? விமர்சனங்கள் வரதான் செய்யும். அரசு மீதான விமர்சனங்கள், கள்ளச்சாராய சாவதான் விமர்சிக்கதான் செய்வோம் மக்கள். இது ஜனநாயக நாடு. இந்த தேர்தல் ஜனநாயக ரீதியில முறையாக நடக்கலையா, விமர்சிக்கதான் செய்வான். அந்த விமர்சிக்கிறதுக்கு கூட அவனுக்கு வாய்ப்பூட்டு சட்டமா போட்டிருக்கு. இது இது என்ன மிகப்பெரிய விந்தையா இருக்கு, மிகப்பெரிய விந்தையா இருக்கு. பல ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் சமீப காலமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்படுது. இன்னொன்னு, மா.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில பெருவாரியான பாமகவுக்கு வாக்குகளை சேகரித்திருக்கிறார் விக்கிரவாண்டி தொகுதியில. அதனாலையும் கண்காணிக்கப்பட்டு இவர் தீவிரமாக வேலை செய்கிறாரு என்கின்ற ரீதியிலும் இப்படியான அச்சுறுத்தல்கள் கொடுக்கப்படுதா என்கின்ற கேள்வி அது. ஏன்னா இந்த சாணிமேடு பிரச்சனை நடந்த சாணிமேடு மா.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு வைத்த பகுதி தான். வெங்கந்தூர் பகுதியில் திமுகவுடைய வேட்பாளரை உள் நுழைய வைக்க முடியாத அளவிற்கு எழுச்சியோடு இருந்த வெங்கந்தூர் பகுதி, நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரை திருப்பி துருத்திய வெங்கந்தூர் பகுதியும் மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான பகுதி தான். அரியலூர் திருக்கையில தான் மா.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு வகித்த அரியலூர் திருக்கையில தான் ஒரு கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சு. அதுக்கு மா.க. ஸ்டாலின் அவர்கள் அங்க தீவிரமாக களப்பணியாற்றி தொண்டர்களை என்ன ஆச்சு ஏதாச்சும் விசாரிச்சு, அப்படியா இருந்தா வழக்கு கொடுங்க, எப்படி அங்க சாராயம் அதாவது கள்ளத்தனத்துல மதுபாட்டில் கிடைச்சது என்பதெல்லாம் விசாரிச்சார். இந்த எல்லாம் கோர்த்து காவல்துறை மூலமாக இப்படியான அச்சுறுத்தலை அவருக்கு கொடுக்கப்படுதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி. எதை நோக்கி நம்ம பயணப்பட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு மத்தியில மிகப்பெரிய பயத்துக்கு நடுவுல தான் இங்க பயணிக்க வேண்டியது இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதை யார் சரி செய்வது? ஜனநாயகத்தை யார் மீட்டெடுப்பது? ஜனநாயகத்தை யார் மீட்டெடுப்பது? இரும்பு கரம் என்பது யாருக்கு எதிராக மட்டும் திரும்புது? யார் எதிர்த்து கேள்வி கேட்கிறார்களோ, யார் குறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக மட்டும் இரும்பு கரம் திரும்பும்னா அது இரும்பு கரமே கிடையாது, அது சுயநலக்கரம். அது உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய கரம். தயவு செய்து இனிமேல் இது மாதிரியான சம்பவங்களை தவிர்க்கக்கூடிய அளவிற்கு காவல்துறையினர்கள் அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும். காவல்துறை உயர் அதிகாரிகள் பதற்றத்தை ஏற்படுத்தாமல் ஒற்றுமையோடு அத்தனை சமுதாய மக்களும் வாழ்கின்ற போது, இங்க இருக்கிறவங்க போய் மதுரையிலையும் திருநெல்வேலி வேலை செய்யறான். திருநெல்வேலி மதுரையிலையும் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மட்ராஸுக்கும் கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் விழுப்புரத்துக்கும் விக்கிரவாண்டிக்கும் அத்தனை பேரும் தஞ்சாவூரும் பழைக்க வராங்க. இப்படி எந்த பேதமும் இல்லாத மக்களிடம் நான் மதுரைக்காரண்டா திருநெல்வேலிக்காரண்டான்னு பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே அனாவசியமான பேச்சுகள், தவிர்க்கப்பட வேண்டிய பேச்சுகள், திருத்திக் கொள்ள வேண்டிய பேச்சுகள். நன்றி.